ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு சாக்கோபார் தாங்க செய்ய போகிறோம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவை மிக்சி சார் உள்ள சேர்த்துக்கோங்க. இதுவை கொஞ்சம் ஒரு 2 அடி அடித்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டு சக்கரைனா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னாக்கா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது உரமாக இருக்கட்டும். நான் செவ்வாழை தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதனால் தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலை நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட கூட சேர்த்துக்கோங்க இதையும். இப்போ இதில் கெட்டியான காய்ச்சி ஆற வச்சுனா பால் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா நைஸாக. இப்போ இந்த மாதிரி மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்டிக் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல. நான் கிளாஸில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு கூட நான் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மிக்சரவே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா லெவலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயுமே சேர்த்தாச்சு. இப்போ நான் கிளாஸில் மோல்டு இல்லாமல் கிளாஸில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. டீ கிளாஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஸ்டிக் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. நான் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேங்க. இதோட கூட 1/4 கப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் டபுள் பாயிண்ட் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து வெளியில் பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உடஞ்சிடாமல் நல்லா தட்டி எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிறது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் திருப்புனாவே அதில் வந்துடும். இப்போ நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் கிளாஸில் பண்ணதையும் டிப் பண்ணி எடுத்து காமிக்கிற பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை உடச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்து பாருங்கள். உங்கள் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டும் அப்படியே கிடைக்குங்க. அது கடித்து சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் வாயில் கிடைக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு இந்த மாதிரி சாக்கோபார் செஞ்சு கொடுங்க. பசங்க அட்டகாசமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீங்களும் இதே போல் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.